ஹாய் மக்களே, வெல்கம் டு லோகல் ஹவுஸ் விஜி சேனல். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி காணும் பொங்கல், தை திருநாள், தமிழர் திருநாள் எப்படி போச்சு அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று மாட்டுப்பொங்கல் எல்லோரும் அவங்க வீட்டில் மஞ்சு விரட்டு, அப்படி இல்லைனா அவங்க ஊரில் மஞ்சு விரட்டு அல்லது மாடு பிடிக்கிறதுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி மக்களே, ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேன். நம்ம தை திருநாள் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எங்கே போகணும் அப்படின்னா ஆற்காடுலேருந்து முப்பந்தொட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்தில் வராகி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கண்டிப்பாக 3 வாரம் போனோம். அந்த 3 வாரத்தில் ஒரே விஷயத்த மட்டும் நம்ம நினச்சிட்டு போகணும். அந்த ஒரு விஷயமும் அந்த 3 வாரமும் நினச்சிட்டு போயிட்டு அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றது அந்த கோயிலுடைய ஐதீகம். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் மக்களே. அந்த கோயில் ரொம்ப பெருசாக இருக்குது, இன்னும் ரீச் ஆகலை. ஆனால் எல்லோரும் வராங்க, நிறைய ரஷ்ஷு. சென்னை, தஞ்சாவூர், பெங்களூர், இந்த 3 ஊர்லேருந்து நான் ஒரு சிலர்கிட்ட பேசினேன். அந்த 3 அவங்க என்ன ஊருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோடய ஊர் தஞ்சாவூர், சென்னை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லாங்க. 3 பேரோட ஊர் எனக்கு தெரிஞ்சு. அப்போ பாருங்கள், நம்மளோட இந்த கோயில் என்ன ஒரு சக்தி வாய்ந்த இடமா இருந்திருந்தால் அங்கேருந்துலாம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன், என்ன நீங்கள் அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்களான்னு கேட்டும்போது, எனக்கு நான் வேண்டிக்கினேன், அது நடந்துட்டு மறுபடியும் வேறு ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கலான்னு சொல்லிட்டு நீ நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் மக்களே, அந்த கோயில் ஏன் இன்னும் ரீச் ஆகாமல் இருக்குதுன்னா, நம்மள மாதிரி சின்ன சின்னவங்க கோயில் நிறைய பேர் பார்க்கல. ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஊர் யாருமே கிடையாது, ரொம்ப வெளியூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க நம்மளே அந்த கோயிலை பார்க்காம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். யாராச்சும் ஆற்காட்டில் இருந்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு போய் பாருங்கள். நாமளும் போயிருந்தோம். நம்மளோட ஃபேமிலி கூட நாம் போயிருந்தோம். போயிட்டு பொங்கல் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டோம். அங்கே போய்ட்டு தீபம் மட்டும் ஏற்றணும், தேங்காயில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பச்சரிசி போட்டு அது மேலே தேங்காய் வச்சு தீபம் ஏற்றணும். வேண்டிட்டு வந்திருக்கோம். நமக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது. ஸோ அந்த வேண்டுதலை வேண்டிட்டு வந்திருக்கோம். அடுத்த வீக் போவேன். அடுத்த வீக் போகும்போது அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வராகி அம்மன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுதான் மக்களை நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் பானேன், ஆனால் அங்கே போனோடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஒருவேளை அந்த கோயிலோட வைப்ரேஷன் அப்படியான்ட்டு எனக்கு தெரியல. போயிட்டு பாருங்கள். அப்புறம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். யாரையுமே இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நாம் தான் பண்ணல, அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்படுங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க. டிஸ்கரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், ஒருவேளை அவங்க சொல்கிறது கரெக்டு தானோ, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அவங்களுக்கு. அப்படி ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை விட மிகப்பெரிய தப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு எனக்கு தெரிஞ்ச வரையும். இதுவரை நான் எப்பயுமே யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணதே இல்லை. என்னால் முடிஞ்சாலும் முடியலைனாலும் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுவேன், முடியலையா ஓகே சூப்பர்ப்பா பண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் என்னோடய பாலிசி. ஸோ என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட சொன்னவங்க இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல் ஐடி பார்த்துட்டு, எனக்கு யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் நீ எப்படி ரீச்லாம் ஆக மாட்ட அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், நான் ரீச் ஆகிறதுக்காண்டிலாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயம் 4 பேர் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. டிஸ்கரேஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, தட்ஸ் இட். நான் எதாவது உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நம்மளோட வீடியோ கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எல்லோரும் நல்ல வீடியோஸ் தான் வந்துட்ருக்கோம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க, என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம போடுவோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, பாய்.